நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ படிச்சு தந்தார். சொன்னாங்க, கஷ்டம் கவலை உங்களுக்கு வந்த அந்த துஆ ஓதுங்க, திருப்பி 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 ஓதுங்க, அல்லாஹ் உங்களோட கவலையை போக்குவான். உங்களுக்கு வாழ்வாதாரம் கஷ்டமா, அஸ்பாபுகளை செய்யறது, எங்களுக்கு ஏழுமான தொழில்களை செய்யறது, அல்லாஹு அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி கொடுத்தாங்க. நம்பிக்கை வரணும் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து சொன்னாங்க, படித்த நீங்க மற்றவங்களுக்கு படிச்சு கொடுங்க இந்த துஆவை. இமாம் அஹ்மத் தப்ரான் ரஹிமஹுல்லாஹ் அந்த துஆவை பதிவு செய்யறாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் உண்ட அடிமை, நான் உண்ட அடியான், நான் இப்னு அப்திக, உண்ட அடியானுடைய மகன் நான், இப்னு அமதிக, உண்ட அடிமை பெண்ணுடைய மகன் நான் அடிமை, நான் யாரும் இல்ல. அல்லாஹ்க்கு முன்னுக்கு தன்னை பணிங்க. முதலாவது எப்பயும் தான் எல்லாரும் விரும்புற எஜமானுக்கு முன்னுக்கு நான் பணியணும், பொஸ்ஸுக்கு முன்னுக்கு பணியணும். பணிகிறோம். எத்தனை எத்தனை பேருக்கெல்லாம் தலைய பணிக்கிறோம். அல்லாஹ்க்கு பணிங்க தலைய. 1000 ரூபா 2000 ரூபா $1000 எவ்வளவு பணிகிறோம் இன்றைக்கு. அல்லாஹ் கிட்ட பணியணும். யா அல்லாஹ் உன்ட அடிமை நான். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக. நாலாவது நாசியதி பியதிக, யா அல்லாஹ் என்ன முன்னெட்டி ரோமம் யாட்ட இருக்குது, உன்கிட்ட இருக்குது. என்ற முன்னெட்டி ரோமம் நாசியா, இதை நீ தான் பிடிச்சிட்டு இருக்கிறாய். யா அல்லாஹ் நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக, யா அல்லாஹ் உன்ட சட்ட திட்டங்களை என்ன நடத்தாற்றாய். நீ எது சட்டமோ அதுதான் எனக்கு சட்டம். அடுத்தது அதுலுன் ஃபிய கதாஉக, உன்ட தீர்ப்பு தான் நீதமானது. யா அல்லாஹ் நீ எதை தீர்ப்பளிக்காய் நான் ஏத்துக்கொள்றேன். எனக்கு அதுக்கு அங்கிட்டு போயிடாதே. எனக்கு செல்வத்தை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், ஏழ்மையை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியத்தை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், நோயை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ். அதுலுன் ஃபிய கதாஉக. அதுக்கு பிறகு முக்கியமான இடம் வருது. அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக, யா அல்லாஹ் உனக்கு நீ வைத்துக் கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எத்தனை பேர் அல்லாஹ்ட நீ உனக்கு வச்ச பெயர் உனக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஹதீஸ்ல வந்து 99, குர்ஆன்ல கூட வந்திருக்குது. அல்லாஹ் உனக்கு நீ வைத்துக் கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான துஆ. இரண்டாவது அவு அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, யா அல்லாஹ் நீ தௌராத்துல, இன்ஜீல்ல, ஜபூர்ல, ஏடுகள்ல, எந்தெந்த புத்தகங்கள்ல உண்ட பேரை சொல்லி இருக்கிறாயோ அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன். யா அல்லாஹ் எவ்வளவு விசாலமான துஆ. மூன்றாவது அவு அல்லம்தஹு خلقا من خلقك او علمته احدا من خلقك, உனது படைப்பினங்களில் யாருக்காவது நீ படிச்சு கொடுத்திருப்பியே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த உண்ட பேரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த பேரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை பேருக்கு உண்ட பேரை படிச்சு கொடுத்தாயா அல்லாஹ். அந்த அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன். அல்லாஹ் கரக்கம் வந்துருமா இல்லையா? நாலாவது என்ன தெரியுமா? அவிஸ்தஸருத பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக, யா அல்லாஹ் உன்ட சில அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கும், அதை நீ யாருக்கும் படிச்சு கொடுக்காம உன்னை மறைவான அறிவுல வச்சிருப்பியே, அந்த பேரை வச்சு கேட்கிறேன். யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்